She was very short. I felt very tired. The movie was very boring. The exam was very easy. இந்த எல்லா சென்டென்சஸ்லையும் நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா வெரி அப்படின்ற வேர்டை நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் வெரி, இந்த வெரி அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக வேறு என்ன ஆல்டர்னேட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. இப்போ நீங்கள் வந்து ஒரு மூவி பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட அந்த மூவி பற்றி கேட்குறாங்க. அந்த மூவி எப்படி இருந்தது மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது, நான் வந்து இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இட் வாஸ் வெரி குட், ரியலி குட், எக்ஸ்ட்ரீம்லி குட். ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா த மூவி வாஸ் இன்க்ரெடிப்லி குட் அப்படின்னு சொல்லலாம். இன்க்ரெடிப்லி குட். அதே மாதிரி பயங்கர போரிங்காக இருந்தது, எப்படா எழுந்திரிச்சு வருவோன்ற மாதிரி இருந்தது, பயங்கர போரிங்காக இருந்தது, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் நீங்கள் சேம் வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி லெசனில் நம்ம வந்து இந்த இன்க்ரெடிப்லி அப்படின்ற adverb வச்சு எப்படி மல்டிபிள் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். த மீனிங் ஃபார் இன்க்ரெடிப்லி, இந்த adverbோட மீனிங் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்ற மீனிங் வரும். இட் இஸ் யூஸ் டு கிவ் அ ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் ஹார்ட் டு பிலீவ், நம்ப முடியாத அளவுக்கு. இன்க்ரெடிபிள்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ப முடியாத அப்படின்ற மீனிங் சொல்லுவோம். ஸோ இன்க்ரெடிபிளி போரிங் அப்படின்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக நம்ம வந்து சொல்கிறது, ரொம்ப பயங்கர போரிங்காக இருந்தது. இன்க்ரெடிபிளி குட் அப்படின்னா பயங்கர ஒரு மாதிரி நல்ல மூவியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ இதை வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நெகட்டிவாக சொல்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஓகே, நம்பர் 1 in our list is he looked incredibly sad today. இதோட மீனிங் என்ன அப்படின்னா அவர் இன்றைக்கி பயங்கர சோகமாக இருந்தார், சோகத்தோட உச்சியில் இருந்தார். இன்க்ரெடிப்லி சேட், எக்ஸ்ட்ரீம்லி சேட், இன்றைக்கி பயங்கர ஒரு மாதிரி சோகமாக இருந்தார் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 2, the picture he painted was incredibly clear. Number 3, this is the most incredibly selfish act I have ever seen. ஸோ the picture he painted was incredibly clear அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா அவர் பெயிண்ட் பண்ண அந்த பிக்சர் வந்து அவ்வளோ கிளியராக இருந்தது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இன்க்ரெடிப்ளி கிளியர், நம்ப முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இன்க்ரெடிப்ளி அப்படின்றது. இன்க்ரெடிப்ளி செல்ஃபிஷ் ஆக்ட் அப்படின்றது இது நான் இது வரைக்கும் பார்த்ததுலையே இப்படி ஒரு சுயநலமான ஒரு இதை வந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். ஸோ இன்க்ரெடிப்ளி செல்ஃபிஷ் ஆக்ட் அப்படின்னா இவ்வளோ செல்ஃபிஷாக நான் இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ நம்பர் 4 in our list is the human mind is incredibly powerful. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா மனிதருடைய மைண்ட், மூளை அப்படின்றது வந்து இன்க்ரெடிப்ளி பவர்ஃபுல், ரொம்ப மிகவும் வந்து பவர்ஃபுல்லான ஒன்று அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஸோ நம்பர் 5 in our list is she was incredibly courageous. அந்த லேடி வந்து ஒரு பயங்கரமான ஒரு போல்டான ஒரு லேடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஷி வாஸ் இன்க்ரெடிப்ளி கரேஜியஸ், ரொம்ப துணிச்சலான ஒரு பெண்மணியாக இருந்தாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் வாஸ் இன்க்ரெடிப்ளி டிஃபிகல்ட். இட் வாஸ் இன்க்ரெடிப்ளி டிஃபிகல்ட், அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட், வெரி 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 டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு பதிலாக இன்க்ரெடிப்ளி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லலாம். The questions were incredibly complicated. questions எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருந்தாங்க, மீனிங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத அளவுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு the questions were incredibly complicated அப்படின்னு சொல்லலாம். Number 8 in our list is to drive an electric train is incredibly easy. எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓட்டுறது அவ்வளோ ஈஸி, அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அது அவ்வளோ ஈஸி அப்படின்னு சொல்கிறதுக்கு to drive an electric train is incredibly easy. To drive a car is incredibly easy. So whatever it is. ஸோ இது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் the work was incredibly stressful. ஏன் அந்த ஜாபை விட்டுட்டீங்க, ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா
ஆக்சுவலி the work was incredibly stressful. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வேலை, ஸோ அதனால் அது விட்டேன். ஸோ the work was incredibly stressful அப்படின்னு சொல்லலாம். See, the last and final one is the pay is incredibly low. சம்பளம் வந்து அங்கே ரொம்ப 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 கம்மி அப்படின்னு சொல்கிறதுக்கு the pay is incredibly low அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த incredibly அப்படின்ற அந்த adverb யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்டென்சஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் வெரி, எக்ஸ்ட்ரீம்லி, ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக incredibly யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ the questions are incredibly difficult அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், இதுவே பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது the questions were incredibly difficult அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஸோ டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இஸ், ஆர், வாஸ், வேர் அது சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு என்ன தோணுது, இந்த இன்க்ரெடிபிளி வச்சு உங்களுடைய ஓன் சென்டென்சஸை காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த லெசன் எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றதையும் காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ அண்ட் செக் இட். இதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸ் வேணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் கோர்ஸ் எடுத்துக்கலாம். அது பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Thank you so much. Thank you for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malan. See you. Bye-bye.